வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பன்னாட்டு நிறுவனமான பர்கர் கிங் கார்ப்பரேஷனுக்கு எதிராக புனே மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை களத்திலிருந்து நமது நிருபர் ரோஹிணி ஸ்ரீ. புளோரிடா மாகாணத்துல இருக்கிற பர்கர் கிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்தியால புனே மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரீட் வெண்டார் அவரு பர்கர் கிங்ங்கிற நேமை யூஸ் பண்றதாகவும் அதுக்காக ஒரு கேஸை 2011ல புனே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்றாரு. ஸோ அந்த கேஸ்க்கான தீர்ப்பு தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. அதை பத்தின ஒரு சின்ன தொகுப்பு தான் நம்ம பார்க்க போறோம். ஜட்மெண்ட் கேட்டு எல்லாருமே திகைச்சு போயிட்டோம். கோர்ட் இப்படி ஜட்மெண்ட் கொடுக்கணும் யாருமே எதிர்பார்க்கல. எங்க நேம் பர்கர் கிங், இந்த லோக்கல் ஈட்ரி ஷாப் அதே பர்கர் கிங்ங்கிற நேமை யூஸ் பண்றதாகவும் அந்த நேம் அவங்க யூஸ் பண்றதுனால எங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது, அந்த ஃபினான்ஷியல் லாஸை காம்பன்சேட் பண்றதுக்கு 20 லட்சம் காம்பன்சேஷன் கேட்குறாங்க. ரெண்டாவது, அவங்க அந்த பர்கர் கிங்ங்கிற நேமை ஒரு மேலிஃபைட் இன்டென்ஷன், அதாவது எங்களுடைய ஒரு குட்வில்ல காப்பி பண்றதுக்காக யூஸ் பண்றதாகவும் அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. அந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா பர்கர் கிங் கார்ப்பரேஷன்ங்கிற பன்னாட்டு நிறுவனத்துக்கு எதிராக தான் வந்திருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா பார்க்கப்படுது. ஏங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். 2011ல இந்த கேஸ் இந்தியால ஃபைல் பண்றாங்க பர்கர் கிங் கார்ப்பரேஷன். ஆனா பர்கர் கிங்ங்கிற அந்த பன்னாட்டு நிறுவனம் இந்தியால அவங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்லெட் நியூ டெல்லியில 2014ல தான் ஓபன் பண்றாங்க. இந்த இந்தியால இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்ட்ரீட் வெண்டார் ஷாப் பாத்தீங்கன்னா இதே பர்கர் கிங்ங்கிற நேமை 1991 1992ல இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 இயர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த டிஃபரன்ஸை கோர்ட்டை அதிகபட்சமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தர் நீங்கள் ஒரு பேரை யூஸ் பண்ணுறீங்க ட்ரேட்மார்க்கில், அப்போ உங்களோட பேரை நான் காப்பி பண்ணணும்னா நீங்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் காப்பி பண்ணியிருந்திருக்கணும். அப்போ தான் உங்களோட கஸ்டமர் குட்வில்ல நான் திருட முடியும். பட் இவங்க ஒரு 11-13 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதில் மேலிஃபைட் இன்டென்ஷன்ங்கிறத அடிபட்டு போயிடுது. ரெண்டாவது முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20 lakhs காம்பன்சேஷன் வேணும். ஏன்னா ஒரு ட்ரேட்மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கை ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, அந்த மார்க்கை இன்னொருத்தர் யூஸ் பண்ணும் பொழுது அந்த கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட இருந்து மிஸ்லீட் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட வரும்பொழுது அவங்களுக்கான ஏற்படுற ஃபினான்ஷியல் லாஸ். அந்த ஃபினான்ஷியல் லாஸை ஒரு சர்டன் பேராமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிட்டு அதுக்கான காம்பன்சேஷன் கேட்பாங்க. இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1991ல இருந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமும் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே லோக்கல் வெண்டார்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு 20 லட்சம் காம்பன்சேஷன் கேட்கிற அந்த பன்னாட்டு நிறுவனம் இந்த கஸ்டமர் லாஸ் எங்க இருந்து வந்தது, இந்த ஃபினான்ஷியல் லாஸ் எங்க இருந்து வந்தது, உங்க கஸ்டமர் அவங்க கிட்ட எப்படி மிஸ்லீட் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி அங்க போனாங்க, அந்த ஃபினான்ஷியல் லாஸ்க்கான எவிடன்சஸ் என்னென்ன, ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா கொடுக்கலாம், இல்ல ஆதாரங்கள், அவங்க கஸ்டமரே கன்ஃபியூஸ் ஆனவங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ண கேட்கும்பொழுது அவங்க கிட்ட எந்த விதமான எவிடன்சஸும் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க ஆரம்பிச்சது 1991ல, ஆனா இவங்க அவுட்லெட் ஓபன் பண்ணது 2014ல. ஸோ கிட்டத்தட்ட 20+ இயர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும் பொழுது கஸ்டமர் பேஸ்ல கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. மூன்றாவது முக்கியமான விஷயத்துல கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்கர் கிங் கார்ப்பரேஷன் மாதிரி மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு நிறுவனம், பணபலம், பவர்ஸ், இது எல்லாமே அவங்க கையில இருக்கும் பொழுது ஒரு சின்ன லோக்கல் ஸ்ட்ரீட் வெண்டார், அதுவும் பூனேல ஒரு கார்னர்ல அவர் பாட்டுக்கு அவர் பிசினஸை பார்த்துட்டு இருக்கவரை அழிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான டாஸ்க். ஆனா இந்த டாஸ்கை பண்ண விடாம ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை புனே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வழங்கியிருக்காங்க. நீங்களும் ஒரு பிசினஸ் நிறுவனம் வச்சிருக்கலாம், அதுக்கு ஒரு நேம் நீங்க வச்சிருந்திருக்கலாம், அதை நீங்க ட்ரேட்மார்க் பண்ணாமலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் லோக்கல் வெண்டாருக்கு இந்த தீர்ப்பு சாதகமா அமைஞ்சிச்சு. ஆனா இதே மாதிரி எல்லா டைமும் அமையும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸ் ஆஃப் டைம் ஆச்சு ஜட்மெண்ட் வரதுக்கு. இந்த 13 வருஷம் வேஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா உங்க ட்ரேட்மார்க்கை இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ண பாருங்க. அது சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தீர்ப்பை பத்தி பர்கர் கிங் கார்ப்பரேஷன் ஃபவுண்டர் என்ன நினைக்கிறாருன்னு பார்க்கலாம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்க IPR லாயர்.